ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரெட் ரைஸ் ஸ்வீட் பொங்கல், அதாவது சிவப்பு பச்சரிசியில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிவப்பு ரைஸ் 1.25 கப், அப்புறம் வெல்லம் 2 கப் எடுத்துக்கோங்க, நெய் 3 டேபிள் ஸ்பூன், 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் கலர் எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் கோல்டன் கலரும் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.25 கப் இந்த சிவப்பு பச்சரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நார்மல் ஒயிட் ரா ரைஸில் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1.25 கப் ரைஸுக்கு 5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா 5 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். விசில் போட்டு விட்டுறலாம். இது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இல்லைனா ஒரு 5 அல்லது 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போனா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நேச்சுரலாக அந்த ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நீங்களாக அந்த ஏரை எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம தண்ணி ரெடி பண்ண போகிறோம். வெல்லம் நான் ஒரு 2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வந்தால் போதும். ஏன்னா அந்த வெல்லத்தில் பார்த்திங்கன்னா தூசி இருக்கும் சில டைம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இல்லைனா உங்கள்கிட்ட சுத்தமான வெல்லம் கிடச்சிதுன்னா நீங்கள் டேரெக்டாக ரைஸ்லேயே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம குக் பண்ண ரைஸை இப்போ எடுத்துக்கலாம். இந்த ரைஸில் இப்போ நான் இந்த வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை இதை சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 கப் கிட்ட தண்ணி வெள்ளை தண்ணி இருந்துச்சு. அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கூட நீங்கள் இதை செய்யலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் நின்று கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அந்த வெள்ளை தண்ணி எல்லாம் அந்த ரைஸ் இழுத்து நல்லா கெட்டியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஸ்வீட்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய் உருகுனதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டிங்கன்னா அந்த காஞ்ச திராட்சை சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறனால கருகிடும். அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அந்த ஹீட்டிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு வந்துருச்சு. சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க சக்கரை பொங்கலில் இதை சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நவராத்திரிலாம் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தீய வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நெய் எல்லாம் அந்த ரைஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ரெட் ரைஸ் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிவப்பு அரிசியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சிகப்பு அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் இறுகும். அதனால் கொஞ்சம் குழுன்னு இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க அடுப்புலேருந்து. அப்போனா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். சூப்பரான இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.